மற்ற நாளை விட நம்ம இன்றைக்கி போடுற அந்த ப்ரேயர், அந்த அஃபர்மேஷனுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது. 100% நடந்தே தீரும். இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் வரும். இந்த நாளில் ஒரு சிறப்பான நேரம். அன்பு வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி வந்துட்டுருக்குங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில் ஒரு சூப்பரான நமக்கு எல்லாம் பிடித்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேங்க. என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். 2 விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. என்னென்னங்க, தீபாவளி என்னொன்று எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பட்டாசு, புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, காரம், புது திங்ஸ் வாங்குறது, கோயிலுக்கு போகிறது, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது, சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி பலவிதமான செயல்பாடுகளை அந்த நேரத்தில் நம்ம செய்வோம். ஆனால் நான் இந்த காணொலியில் என்ன சொல்கிறேன்னாங்க, 2 விஷயங்கள். ஒன்று, எண்ணெய் குளியல் எந்த நேரத்தில் செயல்படுத்தணும். 2வது, பாசிட்டிவான அஃபர்மேஷனை மற்ற பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கும் இன்றைக்கும் என்ன சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறேன். 3வது, எந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த தீபாவளியில் இதை நீங்கள் 3 விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்தி தீபாவளியை 100% அற்புதமாக செயல்படுத்துங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் வரும். இந்த நாளில் ஒரு சிறப்பான நேரம் அப்படிங்கிறத இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியுங்க, எண்ணெய் குளியல் பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பர்டிகுலராக எண்ணெய் குளியலை பற்றி பேசிக்காக நான் சொல்லிடுறேங்க. அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் குளியல் பண்ண மாட்டோம், பௌர்ணமிக்கு பண்ண மாட்டோம், பிறந்த நாளுக்கு பண்ண மாட்டோம், ஆங்கில புத்தாண்டுக்கு பண்ண மாட்டோம், தமிழ் புத்தாண்டுக்கு பண்ண மாட்டோம். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த எண்ணெய் குளியல் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா, சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம்தான் நல்லா தேய்ச்சி சூரியனோட ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அந்த எண்ணெய் குளியலோட சூரியன் ஒளி உடலில் பட்டதுக்கு அப்புறம்தான் தேய்ச்சி குளிப்போம். சுடு தண்ணியில் தான் குளிப்போம். அரப்பு யூஸ் பண்ணுவோம். இதுதான் இயல்பு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். செக்கில் ஆட்டுப்பட்ட நல்லெண்ணெய்னா உடல் ரொம்ப நலமாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்குன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பயன்படுத்தலாம். பெண்களுக்குன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்தலாம். வாரம் 2 முறை, அட்லீஸ்ட் 1 முறையாவது பண்ணணும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 முறையாவது செயல்படுத்தினீங்கன்னா நம்ம உடல் நலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நோய் வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் செயல்படுத்தின வழிமுறைகள் தான் இந்த எண்ணெய் குளியல். ஆனால் இதுக்கும் தீபாவளிக்கு குளிக்கிறதுக்கும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஏன்னா தீபாவளி வர்றது அமாவாசையில் தான் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி குளியல் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னால், சூரியன் உதயத்துக்கு முன்னால் தான் குளிக்கணும். இதுதாங்க கான்செப்டு. சுடுதண்ணியில் தான் குளிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை நம்ம முன்னோர்கள் இது ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தீபாவளி, நரகாசுரன் அப்படின்லாம் கதை அம்சங்களையெல்லாம் வச்சு இந்த நேரத்தில் இன்றைக்கி அமாவாசையாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக்காக, ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த கதிர் அலைகள் நம்ம பூமியை நோக்கி வரும் பொழுது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இந்த எண்ணெய் குளியலை சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா நம்ம உடலுக்கும் நம்ம மனசுக்கும் நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவிட்டியான வைப்பில் பொருளாதாரம் ரொம்ப நிறைவாக அந்த வருடம் முழுவதும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அதற்காகவே இந்த தீபாவளியை படைச்சிருக்காங்க. இதுதாங்க உண்மை. இப்போ எண்ணெய் குளியல் என்றைக்கின்னு வருவோம். தீபாவளி வர்றது திங்கக்கிழமை 20ஆம் தேதி அக்டோபர் 2025. காலண்டரில் அந்த டேட் தான் இருக்குது. ஆனால் அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அமாவாசை அன்றைக்கி மத்தியானம் 3:30 மணியில் 3:40 தான் வருது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:44 வரைக்கும் இருக்குது. அப்போது நம்ம முன்னோர்கள் சொன்ன எண்ணெய் குளியல் நேரம் அப்படின்னா நம்ம மனசுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம்னா 3 to 6, அதாவது சூரியன் உதயமாகிற நேரத்துக்கு முன்னால் ஒரு 2 மணி நேரம். அப்போது செவ்வாய்க்கிழமை 21 அக்டோபர் 2025 அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதயத்துக்கு முன்னால் நல்லெண்ணெய், அரப்பு, சுடுதண்ணியில் அற்புதமாக நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு குளிச்சிங்கன்னா அந்த வருடம் முழுவதும் நம்ம உடல் நலமாக இருக்கும், மனசு நலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், பலவிதமான நோய்களை தட்டி தூக்கலாம், நேர்மறையான எண்ணங்களோட பொருளாதார வளத்தோட சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீகம் சொல்கின்றன. கேலண்டரில் தீபாவளி திங்கட்கிழமை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காலையிலே குளிக்கிறத விட
நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் சொன்ன, ஏன்னா தீபாவளிக்கும் மற்ற எண்ணெய் குளியல் நாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதனால் இந்த தீபாவளி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 21 அக்டோபர் 2025 காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் குளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கங்கா ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கா குளியலுக்கும் சமமான குளியலை அந்த நேரத்தில் செயல்படுத்தினா அந்த சக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நீர், நல்லெண்ணெய், அரப்பு இந்த 3ம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்க. இந்த 3லையுமே கங்காதேவி, சரஸ்வதி தேவி, மகாலட்சுமி அனைத்தும் அந்த நேரத்தில் உருவம் பெற்று அமைவார்கள். அந்த நேரத்தில் நம்ம குளிக்கும் பொழுது நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப நலமாக, ஆரோக்கியமாக, அந்த வருடம் முழுவதும் நோய் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக திறம்பட செயல்படும் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸுங்க. அதனால் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து குளிச்சிங்கன்னா, எண்ணெய் குளியல் பண்ணிங்கன்னா அந்த வருடம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக நலமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தீபாவளி பண்டிகை. அடுத்தது அஃபர்மேஷன் என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த எண்ணெய் குளியல் நேரம் அப்படிங்கிறதே ஒரு மிக பிரம்மாண்டமான நேரம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருது. தீபாவளி நாள் மட்டும்தான் வருதுங்கும் பொழுது அந்த நேரத்துக்கு, அந்த பிரபஞ்ச நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி மற்ற நாட்களை விட இந்த நாளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை. ஸோ அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு அஃபர்மேஷன் போடுங்க. ஒரு 10 விதமான அஃபர்மேஷன் கொடுக்குறேங்க. இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா மற்ற நாளை விட நம்ம இன்றைக்கி போடுற அந்த ப்ரேயர், அந்த அஃபர்மேஷனுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது. 100% நடந்தே தீரும். இதை செயல்படுத்துங்க. இதை செயல்படுத்தல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நலமாக நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். அற்புதமாக பேசலாம். 100% நடந்தே தீரும். எப்படி அஃபர்மேஷன் போடணுங்கிறத சொல்கிறேங்க. ஃபஸ்ட் அஃபர்மேஷன், நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது பிரபஞ்சம் அல்லது இறைவன் அல்லது கடவுள், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை சொல்லுங்கள். இயேசுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாவாக இருந்தாலும் பரவாயில்ல, மேரியம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, முருகராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி அற்புதமாக நான் உயிர் வாழ தேவையான அனைத்தையும் சிறப்பாக நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப நலமாக இருக்கேன். இறைவனுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, முருகருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அஃபர்மேஷனை அந்த நேரத்தில் அந்த 3 to 6 எண்ணெய் குளியெல்லாம் பண்ணிவிட்டு சிறப்பாக செயல்படுத்துங்க. 2வது விஷயம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, பணம் குறைவாக இருந்தாலும் சரி, இருக்கிற பணம், பொருள், நகை, நபர் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஒரு 2 வீலர் இருக்கலாம், ஒரு கார் இருக்கலாம், ஒரு செல்ஃபோன் இருக்கலாம், ஒரு ஸ்டவ் இருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஒரு வாடகை வீடு இருக்கலாம், ஒரு சொந்த வீடு இருக்கலாம், ஒரு கார், பைக்கு, சைக்கிள் எது இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நன்றி உணர்வாக இருங்க. கிடைச்ச நபர், கிடைச்ச பணம் எல்லாத்துக்குமே நன்றி உணர்வாக சொல்லுங்கள். நான் சொல்கிறது இந்த அஃபர்மேஷனில் எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். எல்லாமே என்ன தேவைகளோ அதை மட்டும் சொல்லுங்கள். சம்பளம் கம்மியாக வருது, சம்பளம் அதிகமாக வேணும், அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. என்ன பணம் உங்கள்கிட்ட இருக்கோ ஃபஸ்ட்டு கிடைச்ச பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள். கிடைச்ச நபருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்கள் இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், உங்கள் குழந்தைகள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள். கிடைச்ச பொருளுக்கு நன்றி சொல்லுங்கள். கிடைச்ச பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள். சொத்துக்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்போம். பல உறவு முறைகள், நண்பர்கள் வட்டாரம், தொழில் சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஒரு சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இருக்கும். அதாவது நம்ம நினச்ச மாதிரி அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, இல்லை ஒரு நம்பிக்கை துரோகங்கள் நமக்கு செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒரு உண்மைத்தன்மை, அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதனால் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதில் நம்மளோட பங்கு அட்லீஸ்ட் 50% இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. நம்ம பங்கு இல்லாமல் அந்த செயலே நடந்திருக்காது. அந்த நண்பர் அப்படி செஞ்சுருக்க மாட்டார். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மேலே சில சிறப்பு குறைவான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு அந்த நபர் பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலைங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுங்கள். இதுதான் அஃபர்மேஷனில் பேசிக்கான ஸ்டெப், அக்செப்டன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தாய் தந்தையர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம கணவன் மனைவி எல்லாருக்குமே நான் சந்தோஷப்படுறபடி என்னோடய அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக உருவாக்கி கொடுத்துட்ருக்காரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நமக்கு ஒரு வேலை, ஒரு தொழில், வேலை இருந்தாலும் சரி, இல்லை தொழில் இனிமேல் தான் வேலை வரும், இனிமேல் தான் தொழில் அமையணுன்னாலும் சரி,
பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள். இந்த வேலை வேணும், இந்த பணம் வேணும், இந்த வருமானம் வேணும், இந்த தொழில் வேணும் அப்படிலாம் கேட்காதீங்க. ஜென்ரலாக கேளுங்க. நான் சந்தோஷப்படுறபடி இறைவன் அருளால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதே ஒரு தொழிலுக்கு நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில், அற்புதமான வருமானம் சிறப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அற்புதமாக கொடுத்துட்ருக்காரு. என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் அற்புதமாக அவங்களுக்கு வருவாய் கொடுத்துட்ருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறாங்க. இந்த அற்புதமான சூழ்நிலையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிறத பாசிட்டிவாக வைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் இந்த வேலை வேணும், இந்த ஜாப் வேணும், இந்த கவர்மெண்ட் வேலை வேணும், இந்த தொழில் வேணும் அப்படிலாம் கேட்க வேணாமா அப்படின்னா 100% கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, சார் பிரபஞ்சத்தில் சீக்ரெட்லாம் வந்து இது கிடச்சிருச்சின்னு சொல்லுங்கள், இந்த வேலை கிடச்சிருச்சு, இந்த பணம் கிடச்சிருச்சு, இந்த வீடு கிடச்சிருச்சு, இந்த கார் கிடச்சிருச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கிடைக்கிற சூழ்நிலையை சிறப்பாக கொடுக்கறதுக்கு இறைவனுக்கு நன்றின்னு சொல்கிறீங்களே சார், கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கே அப்படிங்கிறீங்க. இது ஒரு உண்மைத்தன்மைங்க. அதாவதுங்க, நம்ம மனசு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மாத வருமானம் 50 லட்சம் ரூபாய் வந்து கொண்டே இருக்கின்றன, வந்து விட்டன, இறைவனுக்கு நன்றி. என் மனசே நம்பாது. புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த பொறுப்பை இறைவன்கிட்டே கொடுத்துருங்க. இறைவன் அருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய தொழிலில் அற்புதமான லாபங்களை சிறப்பாக மாதம் மாதம் எனக்கு கொடுக்குற சூழ்நிலையை நிறைவாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இறைவனுக்கு நன்றின்னா அந்த இறைவனுக்கு தெரியும் நான் என்ன பணம் சந்தோஷப்படுறேங்கிறது. அந்த இறைவன் சிறப்பாக நம்ம நினைக்கிறத விட சூப்பராக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்துவார். ஏன் நமக்கு நடக்கலை தெரியுங்களா? என் மனசே நம்பாது. என்னடா நீ 50 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவியா, சும்மா ஏன்டா இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி செகண்ட் தாட் அங்கே ஓடும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பாசிட்டிவாக அந்த பொறுப்பையும் இறைவன்கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா 100% நடந்தே தீரும். இவ்வளோ தாங்க அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷனை இந்த தீபாவளி திருநாளில் இந்த பிரபஞ்ச நேரத்தில் செவ்வாய்க்கிழமை 21 அக்டோபர் 2025 3 to 6 எண்ணெய் குளியில் அற்புதமாக செஞ்சுட்டு சிறப்பாக இந்த அஃபர்மேஷனை போடுங்க. ஏன்னா இந்த நாள் இந்த வருடத்தில் மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளில் இந்த பிரபஞ்ச சக்திகள் அபரிவிதமாக நம்ம பூமியை சுற்றி நிறைய இருக்கிறதுனால பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போடுங்க. உங்கள் தேவைகளை மட்டும் கேளுங்க. 100% கிடைத்தே தீரும். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தீபாவளி நாளில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அற்புதமாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு நிறைவான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.